பாரத தேசம். ஆனா இன்னைக்கு மூணாவது இடத்துல இருக்கு. முதலிடம் நோக்கி போயிட்டு இருக்கோம். 12 வருஷத்துல நம்ம சாதிச்ச சாதனை இதுதான். ஆனா மதுரை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்தியாவுடைய நம்ம தேசத்திலே மிக மோசமான அழுத்தமான ஒரு ஊர் ஏது நகரம் ஏதுன்னா அது மதுரை நம்பர் 1 இடத்துல இருக்கு. இது 5 வருட ஆட்சியில நீங்க மக்களுக்கு கொடுத்த பரிசு. எதை வச்சுட்டு நீங்க மார்க் சேகரித்து வரீங்க? நான் கேட்கிறேன், ஊழல் பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்தியாவில மிக பெரிய ஊழல்கள் நடக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருந்திருக்கு, காங்கிரஸ் ஆட்சியில இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் மறுபடியும் கூட்டணி சேர்ந்து மக்கள் எப்படி அவங்க பணத்தை நான் ஏன் கொண்டு போனோம் அது மட்டும்தான் பார்த்துருக்காங்க. இன்னொன்னு, எடப்பாடியார் அவர்கள் மட்டுமல்ல, அவங்களுக்கு முன்னாடி புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அவங்க 2 பேரும் இருக்கும் போது பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருந்தது நம்ம பார்த்தோம். நான் கேட்கிறேன், இன்னைக்கு தமிழகத்தை மட்டுமில்லை இந்தியாவிலேயே நான் கேட்கிறேன், அம்மா ஜெயலலிதா அவர்கள் மாதிரி ஒரு நேர்மையான தலைவர் பார்க்க முடியுமா? ஒரு தைரியமான பெண் பார்க்க முடியுமா? என்ன ஒரு கேட்டு, என்ன வந்த உடனே கேட்பாங்க பாருங்க, செய்வீர்களா கேட்பாங்க. மக்கள் மத்தியில் அப்படி ஒரு உற்சாகம். எடப்பாடியார்கள் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது ஒரு நல்ல முன்னேற்றம் பார்த்தோம் தமிழகத்துல. நமக்கு என்ன வேணும்? பாதுகாப்பு வேணும், நல்ல வாழ்வாதாரம் வேணும், வாழ்க்கை வேணும், நிம்மதியான தூக்கம் வேணும். ஒரு எல்லாம் சொல்லும் போது நம்ம மக்களுடைய நம்ம பசங்களுடைய எதிர்காலம் வேணும். இது நமக்கு கொடுத்தது அதிமுக மட்டும்தான். எல்லாமே தாண்டி இன்னைக்கு திமுக காரங்க எதுவுமே கொடுக்காம மக்கள் கிட்ட வாக்கு சேகரித்து வராங்க. அதுக்கு மேல மக்கள் மத்தியில ஒரு பயத்தை உருவாக்கிட்டாங்க. நாங்க உங்களுக்கு பணம் கொடுக்கிறோம், அதிமுக ஆட்சிக்கு வந்தா இந்த பணம் உங்களுக்கு கொடுக்கப்படாது. மக்களுக்கு வாழ்வாதாரம் ரீதியாக வேலை வாய்ப்பு தரணும். அதுக்கு கொடுத்தாங்களா? வேலை வாய்ப்பு கொடுத்தாங்களா? உங்களுடைய முன்னேற்றம் நீங்க பாத்தீங்களா? உங்க பசங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் அதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆனா அதிமுக இன்னைக்கு எடப்பாடியார்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார், ஆட்சிக்கு வந்த உடனே ஒவ்வொரு வீட்டுக்கு 10,000 உங்க வீட்டுக்கு சேரும். திமுக காரங்க என்ன போய் சொன்னாலும் உண்மை இதுதான். 10,000 ரூபாய் உங்க வீட்டுக்கு சேரும். மாதந்தோறும் பெண்களுக்கு 2,000 ரூபாய் உங்க வீடு சேரும். உங்களுக்கு வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் வரும். ரேஷன் கார்டுல உங்களுக்கு ரெஃப்ரிஜரேட்டர் வரும். பொருளாதார ரீதியாக உங்க வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக மட்டும்தான் அதிமுக இருக்கு. போதும், நீங்க செஞ்ச ஊழல் போதும், நீங்க ஏமாத்துற மக்களை ஏமாத்துறது போதும். எதுவுமே ஒரு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி எப்படி இருந்துச்சு நீங்க கேட்டாக்கா உண்மையான மக்கள் என்ன சொல்லுவாங்க? சார் ஒண்ணுமே நடக்கல சார், ஊழல் மட்டும்தான் நடந்திருக்கு சார், பாதுகாப்பு இல்லை சார், வேலை வாய்ப்பு இல்லை சார். இவங்களே பெண்களுக்காக நீங்க பஸ்ல உங்களுக்கு ஃப்ரீயா தரும். ஆனா இதே திமுக அமைச்சர் பெண்கள் பார்த்துட்டு ஓசியில தானா போல, அப்புறம் என்ன அவனுக்கு கேடுனா கேட்கிறாங்க. பெண்கள் பார்த்தா ஓசியில போறீங்களா? நீங்க கேட்டீங்களா? ஆனா உங்களை பார்த்து ஓசியில போறோம். அப்ப நீங்க வாக்கு சேகரிக்கும் போது பெண்கள் கிட்ட சொல்ற வார்த்தைகள் வேற. நீங்க ஆட்சிக்கு வந்தோடனே பெண்களுடைய மான மரியாதை அதை பத்தி கவலை கிடையாது. பெண்கள் பார்த்து நீங்க யோசியில போல நான் சொல்றது நீ கேட்டுதான் ஆகணும். இது பெண்கள் பார்த்துட்டு ஒரு அமைச்சர் சொல்றாரு, நாங்க 1000 ரூபாய் கொடுக்குறோம், அதனால லிப்ஸ்டிக் போட்டுட்டு நீ அழகா சுத்திட்டு தெரியல. ஏமா, பெண்களுடைய அழகு என்ன முகத்துல பூசுறாங்க அது கிடையாது. பெண்களுடைய அழகு அவங்களுடைய தைரியம், பெண்களுடைய அழகு எந்த வேலை செய்ய முடியும். பெண்களுடைய அழகு ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னா நிச்சயமாக இந்த நாடு காப்பாற்ற முடியும். பெண்களுடைய அழகு அம்மா ஜெயலலிதா கொடுத்த தைரியம் உங்களுக்கு. ஒரு பெண் அழகு என்ன அம்மா ஜெயலலிதா அவர்கள் பார்க்க சொல்லுங்க. இதுதான் பெண்ணுடைய அழகு. உங்க வீட்டுல ஒரு பெண் இருக்கும் போது நீங்க வெளியில பெண்கள் பார்த்துட்டு ஒரு அமைச்சர், இங்க எல்லாருக்கும் தெரியும்,
அமைச்சர் பார்த்து எவ்வளவு அசிங்கமாக பேசிட்டாரு பெண்கள் பத்தி. பெண்கள் தான் உங்களுக்கு அவ்வளவு இதுவா போச்சு. பெண்கள் பார்த்து நீங்க நினைக்கும் போது அவங்களுக்கு நாங்க வாரி கொடுக்குறோம், நீங்க ஆட்சிக்கு வந்தோடனே பெண்கள் பார்த்து அவங்களுடைய இதத்தை பார்த்து நீங்க கேவலமா பேசுறீங்க. பெண்கள் வந்து ஆசைப்பட்டது பணம் மட்டும் இல்ல, பெண்கள் ஆசைப்பட்டது சம உரிமை, பெண்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு தேவைப்படுகிறது அந்த மரியாதை. அது மட்டும்தான் பெண்கள். உங்களுக்கு மரியாதை கொடுத்தா நீங்க முன்னுரிப்பீங்க, உங்களுக்கு தைரியம் கொடுத்தா நீங்க சொந்த காலில் நிற்பீங்க, உங்களால முடியும். அந்த ஒரு வார்த்தை ஆனா இவங்க சொல்றதுக்கு. ஏன்னா என்னைக்கு வந்து பெண்கள் முன்னேறாங்களோ அன்னைக்கு இவங்க பின் வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும். எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்காரு, பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கு சேர்த்து நாங்க பஸ் ஃப்ரீயா கொடுப்போம். பெண்கள் எல்லாமே இன்னைக்கு நம்ம நாட்டுல வந்து சமமா இருக்கும். 33% காங்கிரஸ் டிஎம்கே இவங்க மாறி 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 கைகோர்த்தி போகும்போது 33% ரெசர்வேஷன் பெண்களுக்கு கொடுக்கப்படல. இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் 12 வருஷத்துக்கு செஞ்சு கொடுத்திருக்காரு. அந்த 13% பெண்களுக்காக அந்த ரிசர்வேஷன் உங்களுக்கு எவ்வளவு லாபம் இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. ஆனா நீங்களும் நானும் ஆண் பெண் வந்து சமமா இருக்கும். சமமா இருந்தாதான் நம்மளால முன்னேற முடியும்னா ஒரு தைரியம் நமக்கு கொடுக்கிறது அதிமுக. அதிமுகவுக்கு வாக்களித்தீங்கன்னா நிச்சயமாக இந்த தேர்தலில் அவங்க ஆட்சிக்கு வந்தோம்னா எடப்பாடியார் அவர்கள் உங்க எல்லா